வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்ய உள்ளதால் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுவதும் மக்களவைத் தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணிக்காக பல்வேறு துறைகளின் அதிகாரிகளை கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் பான் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க நாளை வரை வருமான வரித்துறை அவகாசம் நீட்டித்துள்ளது. தவறும் பட்சத்தில் வரி செலுத்துபவர்களுக்கு அதிகப்படியான வரித்தொகை பிடித்தம் செய்யப்படும் என வருமான வரித்துறை. இன்று கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் தியான நாடகம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் அவமானமல்ல, இந்தியாவிற்கே அவமானமாகும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என பாஜகவின் மாநில தலைவர் கே. அண்ணாமலை குறிப்பிட்டிருப்பதற்கு அதிமுகவின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி உட்பட 11 இடங்களில் நகைக்கடை நடத்தி சுமார் ரூபாய் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்து தலைமறைவாக இருந்து வந்த சேலம் வலசையூரைச் சேர்ந்த சபரி சங்கரை தருமபுரி குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி.